அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குழந்தைகள் பராமரிப்பு கேட்கலாமா? ஆகிஃபா டெய்லி தின். ஒரு நாள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளியில் தொழுகை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போது அவர்களுடைய பேரன்களாகிய ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களும் ரெண்டு பேரும் சின்ன குழந்தைகள் ஓடி நபியின் முதுகு மேலே ஏறிக்கொண்டாங்க. தொழுகை நடத்தி கொண்டிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா? குழந்தைகள் கீழே விழாதபடி சுஜூதிலேயே நீண்ட நேரமாக வச்சுருந்தாங்க. இப்போ சஹாபாக்கெல்லாம் பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது தொழுகை முடிஞ்ச பின்னாடி யார் ரசூலுல்லாஹ், நபியே இன்று சுஜூது ரொம்ப நீளமாக இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதற்கு என் பேரன் முதுகில் விளையாடினாங்க, அவங்களுடைய மனம் புண்படக்கூடாதுன்று நான் அவர்கள் இறங்கும் வரை எழுந்திருக்காமல் காத்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நபியின் குழந்தைகள் மீது எந்த அளவுக்கு கருணையாக இருக்காங்க பார்த்தீங்களா? மற்றொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு குழந்தையை கூப்பிட்டு முத்தமிடுறாங்க. அதை பார்த்த ஒரு மனிதர் ஆச்சரியமாக கேட்குறாரு, எனக்கு 10 குழந்தைகள் இருக்குது, ஆனால் ஒரு குழந்தை கூட நான் ஒரு நாள் கூட முத்தமிட்டது கிடையாது, அவங்கள அன்போடு நான் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யாருக்கு இரக்கம் இல்லையோ அவருக்கு அல்லாஹ்வின் இரக்கமே கிடையாது. இதுலேருந்து நமக்கு என்ன பாடம் கற்றுக்கணும்னா, குழந்தைகள் மீது நம்ம அன்பாகவும் பொறுமையாகவும் தான் இருக்கணும். அதுதான் உண்மையான தர்பியத்து. அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய பராமரிப்பு, பாதுகாப்பு. ரப்பி ஹப்லி மில்லதுன்க துர்ரியத்தி தொய்யிபத்தி இன்னக்க சமீஉல் துஆ. எங்கள் இறைவனே, உன் பக்கத்திலிருந்து எனக்கு நல்ல நேர்மையான சந்ததியை அருள்வாயாக. நிச்சயமாக நீ துஆவை கேட்பவன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குழந்தைகள் பராமரிப்பு கேட்கலாமா? ஆகிஃபா டெய்லி தின். ஒரு நாள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளியில் தொழுகை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போது அவர்களுடைய பேரன்களாகிய ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களும் ரெண்டு பேரும் சின்ன குழந்தைகள் ஓடி நபியின் முதுகு மேலே ஏறிக்கொண்டாங்க. தொழுகை நடத்தி கொண்டிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா? குழந்தைகள் கீழே விழாதபடி சுஜூதிலேயே நீண்ட நேரமாக வச்சுருந்தாங்க. இப்போ சஹாபாக்கெல்லாம் பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது தொழுகை முடிஞ்ச பின்னாடி யார் ரசூலுல்லாஹ், நபியே இன்று சுஜூது